கேட்கலாம்ல. இப்போ இன்னும் போக போக பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, ஆற்று தண்ணி மணல் கிணல் அள்ளி மாசுபட்டு அது கெட்டு போச்சு. ஒழுங்காக மருத்துவம் இல்லை. உணவு எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. உணவு, மருத்துவம், கல்வி அதே மாதிரி. கல்விக்கெல்லாம் காசு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிட் பாக்கெட் பண்ணுறான். அது கெட்ட கெட்டுக்கு நீட்டு ஒழுக்கமாக இருக்குது, ஏழை பாழைக்குன்னா அதுலேயும் கை வைக்க பார்த்தா இப்போ தான் அமைதி ஆகிட்டேன், எங்களால் முடியல. அதை சொல்லி தான் பொய் சொல்லி வந்தது. இப்படி எல்லாத்துலேயும் பொய் சொல்லி எத்தனையோ வாக்குறுதி கொடுத்து ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலை. மாறாக பையன் பேரன் போயிட்டு ஒரு பக்கம் கொள்ளையடிச்செல்லாம் ஃபாரினை போய் போடுறாங்க. இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இது மாறணும். இப்போது அந்த 10,00,000 கோடி கடன் வந்திருக்கு. அந்த 10,00,000 கோடி கடனை அவங்க பொதுவாக அசல் வட்டியோட எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அடைக்கிறதுனா இன்னும் 50 வருஷம் போகணும். இப்போ நான் பேசுகிறதோ கேட்டுருக்கவங்களோ இருப்போமான்னு தெரியாது. இல்லை இப்போ உலகத்தில் நம்ம இருக்கிற தமிழகத்தில் இருக்க மக்கள் இப்போ கடந்தவங்களாம் இருப்போமான்னு தெரியாது. அப்போ எதிர்கால சந்ததிக்கு நல்ல உணவோ ஒரு சுத்தமான தண்ணியோ காற்றோ இருக்குமா? ஆனால் மழையை பூரா குடஞ்சிட்றான். நீதிபதி பார்க்குற அளவுக்கு மண்ணை குடஞ்சி எடுத்து வச்சுருக்கான், கேக்கு மாதிரி வெட்டி மழையும் குடஞ்சிட்றான். எதை செஞ்சானோ அதை மட்டும் செய்யாமல் இத்தனை காலமாக திராவிட பெற சொல்லி ஊரையை மாற்றிட்டுருக்கானு. இதில் பெரியார் இப்போ தான் சீமானு தூக்கியிருக்கா. அப்படி இப்போ தான் போட்டு கிளிகளையும் கிழிக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம என்ன சொல்கிறேன், இந்த அரசியல் நமக்கு தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை. நான் இது மாற்றம் வரணும். நீங்கள் பாருங்கள், அதுதான் வேணும். அதாவது கலெக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸை நம்ம இன்டெலிஜென்ட் அவங்க வேலை வாங்கும், ஊழல் இல்லாமல் குறிப்பாக. சரி, இப்படி எடுத்துக்கங்க. இப்போ இது வரைக்கும் 50 வருஷமாக இருந்தான் காங்கிரஸ், ஊழல் பண்ணிகிட்டு இருந்தான். கூட்டணியில் திமுக உட்பட எல்லாம் ஊழல் பண்ணி நமக்கு வேண்டிய மந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தான். இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது 10 வருஷம் மறுபடியும் ஆள்ற இன்னும் வரத்தான் போகிறேன். இப்போ ஸ்வச் பாரத், இந்த அவர் பிரதமர் சொல்ல வேண்டியிருக்கு, அந்த இந்த ஸ்வச் பாரத்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு ஆரம்பித்தார். அப்புறம் நோட்டெல்லாம் மாற்றினார். இப்படி நிறையா அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கி இப்போ நாளைக்கு பதவியேற்க போகிற ட்ரம்ப்பு இப்போவே இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனை இன்றைக்கே முடிச்சுக்கணுன்ட்டார். இன்றைக்கி அவங்க முடிக்கிறத ஒப்பந்தம் போட்டு 2 அந்த வயசு வருஷம் அவங்களுக்குள்ள கைதியெல்லாம் விடுவிச்சுக்கிறாங்க. நாளைக்கு ட்ரம்ப் பதவிக்கு போகிறாரு. இதே ஷேக் ஹசீனா இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு அங்கே போய் உட்காந்து ஏன்னா அவங்க மக்களால் வந்தவங்க. அங்கே யாரோ பேச்சை கேட்டு முன்னாடி தான் சோரஸ்ன்ற ஒரு ராகுலோட ஒரு கைக்கூலி ஒத்துருக்கார், பணம்லாம் கூட அப்படி இப்படி அங்கேருந்து யூனிஸ் இப்போ உட்காந்துருக்காரு. இதெல்லாம் மாறும். ட்ரம்ப் வந்தாச்சுன்னா இப்போ ஜெய்சங்கர் தான் பதவியேற்க போகிறாரு. இன்னும் பிற்பாடு அவர் வருவார், மோடி போவார். அது ஒரு விஷயம். இப்போ இந்த ட்ரம்ப்பு பிடிக்காது சில, ஆனால் அவர் இதை க்ளீனப் பண்ணிடுவார்கள்லாம். இந்த தீவிரவாதம்லாம் ஒழிச்சிடும். இந்த சண்டை கிண்டையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ரஷ்யா உக்ரைன் அந்த போர் க்ளீன் ஆகிடும், முடிஞ்சிடும். மோடியாலே